Morning students, I welcome all the students to our EC department. Electrical circuit and instrumentation நம்மளோட சப்ஜெக்டோட நேம். தேர்ட் டேர்ம்ல ஒரு 3 தியரி சப்ஜெக்ட் படிப்பீங்க. அதுல நம்ம சப்ஜெக்ட் வந்து ரெண்டாவது சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். வாட் இஸ் தி நீட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்? நம்ம ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு எதுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஈசி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸோட பேசிக்ஸ் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது ஏசி கரண்ட்னா என்னது, டிசி கரண்ட்னா என்னது, மோட்டார்னா என்னது, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னது. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கேள்விப்பட்டிருவோம், வீட்டு பக்கத்துல இருக்கும். என்ன பண்ணுது, அதுல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. வீட்டுல மோட்டர் யூஸ் பண்ணியிருப்போம், சுவிட்ச் போட்டா தண்ணி பம்ப் ஆகும். அப்ப என்ன நடக்குது, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மெக்கானிக்கல் எனர்ஜியா எப்படி கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற எலக்ட்ரிக்கலோட பேசிக் டீடைல்ஸ் ஃபுல்லா இந்த சப்ஜெக்ட்ல நம்ம படிப்போம். அதாவது இது தேர்ட் டேர்ம் சப்ஜெக்ட், ரொம்ப பேசிக்கான சப்ஜெக்ட். எவ்வளோ பேசிக்ஸ் நல்லா படிச்சிருக்கோமோ, படிச்சா மட்டும்தான் நம்மளோட பின்னாடி வர சப்ஜெக்ட் ஃபுல்லா நல்லா படிக்க முடியும். அதனால தேர்ட் டேர்ம் சப்ஜெக்ட்டுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். எதனால, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்ட போறோம்னா அஸ்திவாரம் அடித்தளம் நல்லா போடணும்பாங்க. என்ன ரீசன், மேல கட்டத்துல வீடு நல்லா வரணுன்றதுக்காக தான் அஸ்திவாரம் நல்லா போடணும்பாங்க. அது மாதிரிதான் ஒரு துறையில சிறந்து விளங்கன்னா நம்ம இந்த தேர்ட் டேர்ம், அதாவது பேசிக்ஸ் பேப்பர் ஃபுல்லா கிளியரா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஃபியூச்சர்ல நல்லா ஸ்கோப் இருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல. ஓகே, கண்டென்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்ம யூனிட் 1ல பேசிக் டெஃபினிஷன்ஸ். அதாவது கரண்ட்னா என்னது, வோல்டேஜ்னா என்னது, ரெசிஸ்டன்ஸ்னா என்னது, பவர்னா என்னது. இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாமே என்னது ஈசி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற டேர்ம். எல்லா சப்ஜெக்ட்லையும், எல்லா கோர் சப்ஜெக்ட்லையும், நம்ம அடுத்த 2 வருஷம் படிக்கிற எல்லா தியரி சப்ஜெக்ட்லையும் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம், தியரி அண்ட் ப்ராக்டிகல்ல. கரண்ட்னா என்னது, வோல்டேஜ்னா என்னது, ரெசிஸ்டன்ஸ்னா என்னது, பவர்னா என்னன்றது ஃபுல்லா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதனால அந்த டெஃபினிஷன் எப்ப கேட்டாலும் டக்குன்னு ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் கரண்ட் அந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். வீட்டுல கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது, கரண்ட்னா என்ன நடக்குது அந்த இடத்துலன்னு பார்த்தா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஏ கண்டக்டர். கண்டக்டர் அப்படின்னா என்னன்னா கடத்தி. ஒரு கடத்தியின் வழியா எலக்ட்ரான்ஸ் நகரத்துல நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. கண்டக்டர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கடத்தி அப்படின்னா என்னது, எந்தெந்த சாத பொருள்லாம் மின்சாரத்தை கடத்துதோ அதை என்ன சொல்லுவோம், கடத்தின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன தெரியும், இரும்பு கம்பி என்ன பண்ணுவோம், கரண்ட்டை கடத்தும். அது வழியா கரண்ட் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். அப்ப அது ஒரு கண்டக்டர். இன்னொரு எக்ஸாம்பிள் மரக்கட்டை பார்த்தா மரக்கட்டையில் என்ன ஆகாது, கரண்ட் ஃப்ளோ நடக்காது. அப்ப அது என்ன கிடையாது, கண்டக்டர் கிடையாது. அப்ப ஒரு கடத்தின் வழியா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்டோட யூனிட், ஒவ்வொருத்துக்கு ஒரு யூனிட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பால் வீட்டில் வாங்க சொன்னாங்கன்னா 1 லிட்டர் பால் 2 லிட்டர் பால் அப்படி சொல்லி வாங்குவோம். அப்ப என்னது அந்த இதோட யூனிட். அப்ப கரண்டோட யூனிட் ஒரு யூனிட் வச்சா சொல்லணும். அப்ப என்னது, ஆம்பியர் அப்படின்ற ஒரு யூனிட்ல மென்ஷன் பண்றாங்க. ஆம்ஸ். திருப்பி அதான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். கரண்ட் அப்படின்னு கேட்டா சிம்பிளா என்ன ஞாபகம் வரணும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத ஞாபகம் வரணும். கரண்ட் எப்ப மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும்னு சொல்றாங்க, ஒரு சர்க்யூட் க்ளோஸ்டு கண்டிஷன்ல இருக்கிறது மட்டும்தான், அதாவது ஆன் ஸ்டேட்ல இருக்கிறது மட்டும்தான் கரண்ட் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். இன்கேஸ் ஆஃப்ல இருந்தா அந்த இடத்துல என்ன மெஷர் பண்ண முடியாது, கரண்ட் ஃப்ளோ நடக்காது, கரண்ட் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு எல்இடி பல்ப் இருக்கு. என்ன ஆகல, இந்த பல்ப் என்ன ஆகல, க்ளோ ஆகல. எதனால, என்னோட சர்க்யூட் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. இப்ப ஆன் பண்ண என்ன ஆயிடுச்சு, எனக்கு கரண்ட் ஃப்ளோ நடக்குது. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பல்பு க்ளோ ஆயிடுச்சு. இதுதான் கரண்ட். மெயினா கரண்ட்ல ஏசி கரண்ட், டிசி கரண்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. நம்மளுக்கு நார்மலா என்ன தெரியும், கரண்ட்னால என்ன தெரியும், பிளக் போர்ட்ல இருந்து வர கரண்ட் தான் தெரியும். அதை வந்து என்ன சொல்லுவோம், ஏசி கரண்ட். நம்ம வீட்டுல நார்மலா யூஸ் பண்ற எல்லாமே என்னதான் ஏசி கரண்ட். டிசி கரண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம நார்மலா ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுவோம், வாட்சுக்கு போற பேட்டரியில இருந்து எல்லா அந்த யூபிஎஸ்ல இருக்க பேட்டரி வரைக்கும் என்னது ஸ்டோர் ஆகிற கரண்ட் ஃபுல்லா என்ன கரண்ட், டிசி கரண்ட். டிசி கரண்ட் அப்படின்னா என்னன்னா, டிசி கரண்ட் ஒரு டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா யூனி டைரக்ஷன். டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைரக்ஷன் என்ன பண்ணாது, மாறாது. இந்த ஆரம்பம் பாத்தீங்கன்னா இந்த லைன் பார்த்து ரெட் கலர் லைன் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். அதுதான் கொடுத்துருப்பாங்க. A direct current is a current that remains constant with time. டைமுக்கு கான்ஸ்டன்டா ஃப்ளோ ஆகும். அதை எப்படி எந்த சிம்பிள்ல மென்ஷன் பண்றாங்கன்னா, கேபிட்டல் ஐ அப்படின்ற சிம்பிள்ல கரண்ட்டை மென்ஷன் பண்றாங்க. டிசி கரண்ட்டை கேபிட்டல் ஐ அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும், கரண்ட் ஃப்ளோ எப்படி நடக்குது, நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி மட்டும்தான் போகுது, ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் போகுது.
அது எப்போ கரண்ட் மெஷர் ஆகும் சொன்னோம் நம்ம ஏற்கனவே. சர்க்யூட் எப்போ ஆன் ஸ்டேட்ல இருக்கோ அப்போ மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது. அதான் சொல்லியிருப்பாங்க. மேல ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்ச் என்ன ஆகுது, எனக்கு எப்போ க்ளோஸ்ட் சர்க்யூட்ல இருக்கோ அப்போ மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், பல்பு க்ளோ ஆகும். இன்கேஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகுது, பல்பு க்ளோ ஆகாது. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இது நம்மளுக்கு ரெகுலரா தெரிஞ்சதான், நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ற எல்லாமே என்னதான், ஏசி கரண்ட். வீட்டு பக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, எல்லா வீட்டுக்குமே சப்ளை கொடுத்துருப்பாங்க. அந்த சைன் வேவ் தான் ஏசி வேவோட சைன் வேவ் ஃபார்ம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அது என்ன சொன்னோம், யூனி டைரக்ஷன். யூனி டைரக்ஷன் என்னது, ஒரே ஒரு டைரக்ஷன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பை டைரக்ஷன். பை டைரக்ஷன் என்னது, முன்னையும் போகும் பின்னையும் போகும். போத் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருந்து அது என்னது, ஏசி கரண்ட். ஏசி கரண்ட் என்னன்னு சொல்றாங்க, சிம்பிள் ஐ, ஸ்மால் ஐயை வச்சு ரெப்ரசன்ட் பண்றாங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போன டயக்ராமுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். போனதில் டயக்ராம் ஏசி டிசி கரண்ட் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருந்துச்சு, ஒரே ஒரு டைரக்ஷன்ல இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், கரண்ட் ஃப்ளோ முன்னையும் நடக்கும், எலக்ட்ரான் ஃப்ளோ முன்னையும் நடக்கும் பின்னையும் நடக்கும். அதை தான் என்ன சொல்றோம், பை டைரக்ஷனல் கரண்ட். அதாவது ஏசி கரண்ட் வந்து பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுக்குரிய கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், டிசி கரண்ட் ஒரே ஒரு சைடு மட்டும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ரெண்டாவது டயக்ராம்ல ஏசியில் ஃபார்வர்ட்லையும் ஃப்ளோ ஆகுது, ரிவர்ஸ்லையும் மாறி மாறி ஃப்ளோ ஆகிறது தான் என்னது, ஏசி கரண்ட். வோல்டேஜ், இதுவும் கரண்ட் கிட்டத்தட்ட ஒன்று தான், கேள்விப்பட்டிருப்போம். கரண்ட் என்னது, வோல்டேஜ் என்ன, ஒரு சின்ன டிஃபரன்ஸ். வோல்டேஜ்னா ஃபோர்ஸ், சிம்பிளா சொல்லணும் என்னது, வோல்டேஜ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். அதாவது ஒரு கடத்தியின் வழியாக எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த எலக்ட்ரானை ஒரு சக்தி வந்து என்ன பண்ணணும், தள்ளணும். அந்த சக்தி தான் என்னது, அந்த ஃபோர்ஸ் தான் என்னது, வோல்டேஜ். எலக்ட்ரான் நார்மலா ஒரு கண்டக்டர்ல நகராம தான் இருக்கும். அதை என்ன பண்றது, ஒரு உந்து விசை கொடுத்து நகர வைக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் என்னது, வோல்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோபோ இருக்கு. ரோபோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம என்ன பண்ணும், ரோபோ அப்படியே தான் ஒரு இடத்துல நிற்கும். ஒரு மேனுவலா நம்ம ஒரு முன்னாடி நட பின்னாடி நட அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுல என்ன ஆகும், அந்த ரோபோ மூவ்மெண்ட் ஆகும். அது மாதிரி என்னது, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கண்டக்டர் நிலையா இருக்கும். அதை நகர சொல்லி அதை தள்ளி விடுற ஃபோர்ஸ் தான் என்னது, வோல்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஃபோர்ஸா கொடுத்தா ஹை வோல்டேஜ் சொல்லுவோம். கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன சொல்லுவோம், லோ வோல்டேஜ். வீட்டில் அப்பப்போ நம்மளுக்கு ஃபேன் லைட் மீடியமா சுத்தும், லைட் எல்லாம் எரியும். அப்போ என்ன சொல்லுவாங்க, லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன, அந்த இடத்துல என்ன அர்த்தம், அந்த வோல்டேஜுக்குரிய ஃபோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். வோல்டேஜ் அதுதான் டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. வோல்டேஜுக்குரிய இது என்னது, அந்த கரண்ட்டை கண்ட எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ற கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ். அது என்ன யூனிட்ல சொல்றாங்க, வோல்ட்ஸ் அப்படின்ற யூனிட் சொல்லுவாங்க. சிம்பிளா வீன் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஏரோ மார்க்ல இருக்க தான் கரண்ட். வோல்டேஜ் என்ன கொடுக்குது, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கரண்ட் என்ன பண்ண வைக்குது, மூவ் பண்ண வைக்குது. ரெசிஸ்டன்ஸ், இது அடுத்து ஒரு முக்கியமான டாபிக். ரெசிஸ்டன்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மின் தடை. அதாவது ஒரு கண்டக்டர் வழியா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, கரண்ட் ஃப்ளோ நடக்குது. அந்த கரண்ட் ஃப்ளோவை தடை பண்ற ஒரு சாதனம் என்னது, ரெசிஸ்டன்ஸ். அப்படி அது என்ன சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ஓம். இந்த டயக்ராம்ல தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நடுவில் இருக்கதான் ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கதான் கண்டக்டர். அது வழியா என்ன ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, கரண்ட் ஃப்ளோ நடந்துட்டு இருக்கு, வோல்டேஜ் மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த கரண்ட் ஃப்ளோ நடக்காம ஒரு கை வந்து தடுக்குதா, அந்த கை தான் என்னது, ரெசிஸ்டன்ஸ். அதாவது மின் ஓட்டத்தை தடை பண்ற ஒரு சாதனம் தான் ரெசிஸ்டன்ஸ். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மின் தடை அப்படின்னு சொல்லுவாங்க. பவர், பவர்ன்ற வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பவர்னா என்னது, ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற தேவையான சக்தி தான் என்ன சொல்றாங்க, பவர் அப்படின்னு சொல்றாங்க. பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வேலையை செய்யறதுக்கு தேவையான சக்தி தான் பவர். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல ஃபேனை போடுறோம், ஃபேன் சுத்துது. அந்த ஃபேன் சுத்துறதுக்கு எவ்வளவு பவர் எடுத்துக்கிடும் அப்படின்றதான் என்னது, நம்மளோட பவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு ஏன்னு ஒரு பேர்சன்ட் இருக்காங்க, பின்னு ஒரு பேர்சன்ட் இருக்காங்க. ரெண்டு பேர்ட்டையும் ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கி ஒரு 100 மீட்டர் நடங்க அப்படின்னு சொல்றோம்னா, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. கொஞ்சம் பவர் அதிகமானாலும் என்ன பண்ணிடுவாங்க, வேகமா நடந்துருவாங்க. பவர் கம்மியா இருக்காலும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவா நடந்து ரீச் ஆவாங்க. இதைத்தான் என்ன சொல்றோம், பவர்னு சொல்றோம். அதோட யூனிட் என்னது, வாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் என்னன்னா ஒரு எல்இடி பல்ப் போடுறீங்க, வாட்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். வீட்டில் சொல்லுவாங்க பல்ப் என்ன பல்ப் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்டா எல்இடி பல்ப் வாங்கணும்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன், பவர் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும், கரண்ட் பில் உங்களுக்கு எப்படி வரும், கம்மியா வரும். அதுபோக வீட்டில் ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் இதெல்லாம் போட்டோம்னா என்ன ஆகும், அதெல்லாம் என்னது, வாட்ஸ் அதிகமானது. அதாவது அதிகமான பவரை கன்சியூம் பண்ணும். அப்ப கரண்ட் பில் நம்மளுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதைத்தான் என்ன சொல்றோம், பவர். அதாவது ஒரு குறிப்பிட்ட டயத்துல எவ்வளவு ஒர்க் நடந்திருக்குன்றத சொல்றதுதான் பவர். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், பவர் ஈக்குவல் டு V இன்டு ஐ. வோல்டேஜையும்
கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு பவர் கிடைக்கும். அதோட யூனிட் என்னன்னா வாட்ஸ்ன்ற யூனிட்ல மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் எல்லாமே வாங்கறதுல இத்தனை வாட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் தியேட்டர்லாம் வாங்கினீங்கன்னா அதில் மேலே எழுதியிருப்பாங்க 5000 வாட்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நம்ம அயன் பாக்ஸ் வாங்க 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த வாட்ஸை பொறுத்து தான் நம்மளோட அந்த டிவைஸ் என்ன பண்ணும், பவரை கன்சியூம் பண்ணும். கம்மியான பவராக இருந்தால் கம்மியான கரண்ட்டை எடுக்கும், அதிகமான பவராக இருந்தால் அதிகமான கரண்ட்டை கன்சியூம் பண்ணும். இதுதான் கொடுத்துருக்காங்க. வோல்ட்டையும் ஆம்பியரையும், அதாவது கரண்ட்டையும் வோல்டேஜையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், வாட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 வோல்ட் 5 ஆம்ப்ஸ்னா எத்தனை வாட்ஸ், 60 வாட்ஸ். இது சின்ன எக்ஸாம்பிள்ஸ். வாட்ஸ் இன்ட்டு வி இன்ட் ஐ கண்டுபிடிச்சு என்ன கிடைச்சிரும், வாட்ஸ் கிடைச்சிரும். செஞ்சு பாருங்க இதை ப்ராக்டிஸ். இதுவரை பார்த்தாலும் என்னது பேசிக் டெஃபினிஷன், ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி என்னது, இந்த டேர்ம்ஸ் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். இந்த 2 இயர்ஸ் என்னதான் இந்த டேர்ம்ஸ் தான் மாறி மாறி ப்ராக்டிக்கலையும் சரி தியரிலையும் சரி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அப்போ இந்த டேர்ம்ஸ் எப்போ கேட்டாலுமே நமக்கு என்ன தெரியணும், மனப்பாடமா தெரியணும். என்னது கரண்ட் என்னது, வோல்டேஜ் என்னது, பவர்னா என்னது, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியணும். அது மாதிரி இந்த பவருக்குரிய ஃபார்முலா போட்டு அந்த ஏற்கனவே கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் மாடல். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், கரண்ட் என்னன்னு பார்த்தோம், வோல்டேஜ்னா என்னன்னு பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம், பவர்னா என்னன்னு பார்த்தோம். ஷார்ட்டா தெரிஞ்சு சொல்றேன். கரண்ட் என்னது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், வோல்டேஜ் என்னது அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு எலக்ட்ரான் ஃப்ளோவார கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் என்னது வோல்டேஜ். ரெசிஸ்டன்ஸ் என்னது மின் தடை, அதாவது என்னது கண்டக்டர் வழியா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறப்ப ஒரு தடை பண்ற சாதனம் தான் என்னது ரெசிஸ்டன்ஸ். பவர்னா என்னது ஒர்க், அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு தேவையான சக்தி தான் என்னது பவர் அப்படின்னு சொல்றாங்க. அதோட எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா பவர் கிடைக்கும். அதோட யூனிட் என்னது வாட்ஸ். ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் மாடல்ல பார்ப்போம். ஓம்ஸ் லா, இது ஒரு முக்கியமான டாபிக். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த டாபிக்ல இருக்க எல்லா கண்டென்ட்டையும் புரியுற வரைக்கும் திருப்பி பாருங்க. நம்ம அடுத்த டாபிக்ல ஓம்ஸ் லா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.